Hello guys. இந்த வீடியோல யூசர் டேட்டா, பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி, எலாஸ்டிக் ஐபி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ப்ரீவியஸ் வீடியோல விபிசி அண்ட் அதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது queries இருந்துச்சுன்னா டெலகிராம் குரூப்ல கேட்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நான் என்னோட கிளைண்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து AWS கிளவுட் அக்கௌண்ட்டுக்கு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியாக லாகின் பண்ணியிருக்கிறேன். அண்ட் என்னோட கன்சோல் AP South 1 மும்பை ரீஜனுக்கு கனெக்டடாக இருக்கு. அண்ட் இதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கிரியேட் பண்ண VPC, சப்நெட், இன்டர்நெட் கேட்வே எல்லாம் இருக்கு. இப்போ நான் ஒரு EC2 லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி அதை வெப் சர்வராக கன்ஃபிகர் பண்ண போகிறேன். EC2 டேஷ்போர்ட் போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணுறேன். Amazon Linux 2 AMI சூஸ் பண்ணுறேன். ஃப்ரீ டியர் எலிஜிபிள் இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ சூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஆர்கிடெக்சரல் டயக்ராமுக்கு மேட்ச் ஆகிறதுக்காக கஸ்டம் VPC அண்ட் கஸ்டம் VPC பப்ளிக் 1 அப்படிங்கிற சப்நெட் சூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த EC2 லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை வெப் சர்வராக கன்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்நெட்ல இருந்து இந்த வெப் சர்வரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும். அப்போ தான் அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை பப்ளிக் ரிசால்வபிள் DNS நேமுக்கு மேப் பண்ண முடியும். இதில் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி டிசேபிளாக இருக்கு. இங்கே நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை வெப் சர்வராக கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிட்டு நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருந்து SSH லாகின் பண்ணி வெப் சர்வர் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு யூசர் டேட்டா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதில் யூசர் டேட்டா இருக்குது. இந்த யூசர் டேட்டாவில் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது லினக்ஸ் இன்ஸ்டன்ஸுங்கிறதுனால லினக்ஸ் கமாண்ட்ஸை ஒரு ஆர்டர்டு வேல இங்கே டைப் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஃபைலில் பேஷ் ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அந்த பேஷ் ஸ்கிரிப்டை பாயிண்ட் பண்ணலாம். அப்படி நம்ம பாயிண்ட் பண்ணால் இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது இதில் இருக்கிற கமாண்ட்ஸ் ஆட்டோமேட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த லினக்ஸ் சர்வரை ஒரு அப்பாஷி வெப் சர்வராக கன்ஃபிகர் பண்ணுறதுக்கான லினக்ஸ் கமாண்ட்ஸை இதில் டைப் பண்ண போகிறேன். அது என்னோட பிடிஎஃப்லேயும் இருக்கு. இதில் அப்பாஷி வெப் சர்வர் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸை ஒரு ஆர்டராக இங்கே டைப் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் install httpd git. இது httpdங்கிற சாஃப்ட்வேரையும் கிட்டுங்கிற சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா HTTPDங்கிற சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக systemctl start httpd அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிரும். பட் ஒருவேளை சர்வர் ரீபூட் ஆனாலும் சர்வீஸ் ரன் ஆகிறதுக்காக systemctl enable httpd. தென் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே சர்வரில் /var www html அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த டைரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக cd /var www html அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு நம்ம சாம்பிள் வெப்சைட் பிளேஸ் பண்ண போகிறோம். என்னோட GitHub ரெபாசிட்டரியில் ஒரு சாம்பிள் வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டை க்ளோன் பண்ணுற கமாண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். git clone GitHub URL அண்ட் கரண்ட் டைரக்டரிக்கு க்ளோன் ஆகிறதுக்காக இங்கே டாட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 5 கமாண்டையுமே காப்பி பண்ணி இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது இந்த யூசர் டேட்டா செக்ஷனில்
ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் போகிறேன். ஸ்டோரேஜில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அகைன் நெக்ஸ்ட் போகிறேன். இதை லினக்ஸ் வெப் சர்வர் அப்படின்னு டேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகிறேன். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் AWS டெமோ அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டி குரூப்பை நான் மேப் பண்ணுறேன். இது ப்ரீவியஸ் வீடியோவில் டெமோ கொடுக்கும்போது நான் கிரியேட் பண்ணது. அந்த டைம் நம்ம ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் RDPயோட ரூல் மட்டும்தான் இருக்குது. பட் நான் இன்னைக்கு இப்போ லான்ச் பண்ணுற இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு லினக்ஸ் சர்வர். ஸோ லினக்ஸ் சர்வருக்கு ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணணும்னா SSH டிராஃபிக் அலோடாக இருக்கணும். அண்ட் நம்ம இந்த சர்வரை ஒரு வெப் சர்வராக கன்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா HTTP டிராஃபிக்கும் அலோடாக இருக்கணும். பட் அதை நான் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறமா செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரிவ்யூ அண்ட் லான்ச் கிளிக் பண்ணேன்னா பிகாஸ் SSHோட போர்ட் நம்பர் செக்யூரிட்டி குரூப்பில் ஓப்பனாக இல்லாதனால ஒரு வார்னிங் வரும். பட் ஸ்டில் நான் இதை இக்னோர் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் லான்ச் கிளிக் பண்ணுறேன். அண்ட் அகைன் ப்ரீவியஸ் வீடியோவில் கிரியேட் பண்ண இந்த AWS-demoங்கிற ப்ரைவேட் கீ என்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்குது. ஸோ அக்னாலேஜ் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிற டைமில் செக்யூரிட்டி குரூப்பில் போய் நம்ம SSH அண்ட் HTTP டிராஃபிக்கை அலோவ் பண்ணலாம். செக்யூரிட்டி குரூப் செக்ஷனில் இந்த AWS டெமோ அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸில் போயிட்டு எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், இதில் ஆட் ரூல்ஸ் SSH அதோட போர்ட் நம்பர் 22 அண்ட் ஃப்ரம் எனிவேர் அப்படின்னு ரூல் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போதே இது வெப் சர்வராக ப்ரொமோட் ஆயிரும். அண்ட் அதுக்காக HTTP ரூலையும் ஆட் பண்ணுறேன். HTTP அதோட போர்ட் நம்பர் 80. அகைன் எங்கேருந்து வேணும் ஆக்சஸ் பண்ணலாங்கிறதுக்காக எனிவேர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். நான் யூசர் டேட்டாவில் யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் ஒரு பேசிக் வெப் சர்வரை தான் பில்ட் பண்ணும். இதில் HTTPS கன்ஃபிகரேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் HTTP டிராஃபிக் மட்டும் அலோவ் பண்ணால் போதும். இப்போ சேவ் ரூல்ஸ் கொடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ண ரூல்ஸை சேவ் பண்ணுறேன். அகைன் இன்ஸ்டன்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அண்ட் அகைன் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அந்த இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் செக்கும் 2/2 வந்துடும். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டஸ் செக் 2/2 வந்துருச்சு. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் IPv4 அட்ரஸ் எடுத்து இன்னொரு டேப்ல டைப் பண்ணி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா நம்ம வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம யூசர் டேட்டாவில் யூஸ் பண்ண கமாண்ட்ஸ் படி வெப்சைட் கன்ஃபிகர் ஆயிருச்சு. இப்போ ப்ரைவேட் ஐபினா என்ன, பப்ளிக் ஐபினா என்ன அண்ட் எலாஸ்டிக் ஐபினா என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண உடனே அந்த இன்ஸ்டன்ஸோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர், அதை AWS கிளவுடில் எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ENI அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலரில் ப்ரைவேட் IP அட்ரஸ், DHCP வழியாக AWS இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அஸ் வெல் அஸ் இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு பப்ளிக் IP அட்ரஸும் இருக்கும். நம்ம மேனேஜ்மெண்ட் கன்சோலில் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணால் பப்ளிக் IP அட்ரஸையும் பார்க்கலாம், ப்ரைவேட் IP அட்ரஸையும் பார்க்கலாம். பட் அல்டிமேட்டாக பப்ளிக் IP அட்ரஸ் இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்காது. அது AWS இன்டர்நெட் கேட்வேல மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பப்ளிக் IP அட்ரஸுக்கு கனெக்ட் பண்ணால் இந்த ப்ரைவேட் IP அட்ரஸுக்கு ஃபார்வர்ட் ஆகணுங்கிற போர்ட் ஃபார்வர்டிங் கன்ஃபிகரேஷன் AWS சைடில் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான்
நம்ம இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸுக்கு ஃபார்வர்ட் ஆச்சு. பப்ளிக் ஐபி அட்ரஸஸ் இன்டர்நெட்ல ரவுட் ஆகிற ஐபி அட்ரஸ். பட் பிரைவேட் ஐபி அட்ரஸ் வித்தின் த லேன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அட்ரஸ். இப்போ நான் வந்து என்னோட கிளைண்ட் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த இன்ஸ்டன்ஸுக்கு லாகின் பண்ண போகிறேன். நான் பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணேன்னா ஓவர் த இன்டர்நெட் இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்ணும்போது அது போர்ட் ஃபார்வர்டிங் ஆகி இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கிற இந்த இன்ஸ்டன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி கனெக்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் SSH கிளைண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் கமாண்ட் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் கமாண்டை காப்பி பண்ணி என்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் இருக்கிற PowerShell கமாண்ட் லைனில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த AWS demo-pem அப்படிங்கிற இந்த கீ வந்து என்னோட கரண்ட் டைரக்டரியில் இருக்குது. இந்த கீ என்னோட கரண்ட் டைரக்டரியில் இருக்கிறதுனால இப்போ இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸுக்கு லாகின் பண்ண முடியும். நான் பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணேன். இன்ஸ்டன்ஸ்குள்ளே லாகின் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர் IPA அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒரே ஒரு ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலரில் ப்ரைவேட் ஐபி அட்ரஸை பார்க்கலாம். விதின் த இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்காது. பட் மேனேஜ்மெண்ட் கன்சோல் வழியாக பார்த்தோம்னா அந்த இன்ஸ்டன்ஸுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் அண்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கிற மாதிரி இங்கே ஷோ பண்ணும். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸுக்காக நம்ம AWSக்கு எதுவும் பே பண்ண வேண்டாம். இது ஃப்ரீ. இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ரீட்டைன் ஆகும், அப்படியே தான் இருக்கும். பட் பப்ளிக் அட்ரஸை AWS ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ EC2 மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் இதில் போயிட்டு இன்ஸ்டன்ஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணால் என்னோட SSH செஷன் டிஸ்கனெக்ட் ஆகும். அதே மாதிரி வெப்சைட்டையும் இனிமேல் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. பட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படியே தான் இருக்கு. அகைன் இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ரன்னிங்க்கு வந்ததுக்கு அப்புறமா அகைன் AWS ஒரு நியூ பப்ளிக் ஐபி அட்ரஸை கொடுப்பாங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ரன்னிங் வந்துருச்சு அண்ட் ஒரு நியூ பப்ளிக் ஐபி அட்ரஸ் இங்கே பார்க்கலாம். அப்படின்னா நம்ம இனிமேல் ஓல்டு பப்ளிக் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியாது ஆர் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு ப்ரொடக்ஷன் சர்வராக இருந்து இது சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்லி ஸ்டாப் ஆகி திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்டாட்டிக் பப்ளிக் அட்ரஸ் AWS கிளவுடில் அலோகேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் பப்ளிக் அட்ரஸ் தான் வந்து எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் பப்ளிக் அட்ரஸ் இன் AWS கிளவுட். நம்ம அதை அலோகேட் பண்ணி நம்ம EC2 இன்ஸ்டன்ஸுக்கு அசோசியேட் பண்ணிக்கலாம். இப்படி அசோசியேட் பண்ணுறதுனால ஒருவேளை ஆக்சிடென்ட்லி அந்த சர்வர் ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆனால் கூட அந்த சேம் எலாஸ்டிக் ஐபி அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ எப்படி ஒரு எலாஸ்டிக் ஐபி அலோகேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸுக்கு அசோசியேட் பண்ணுறதுங்கிறத ஷோ பண்ணுறான். EC2 மேனேஜ்மெண்ட் கன்சோலில்
இங்க நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி செக்ஷன்ல எலாஸ்டிக் ஐபிஸ் இருக்கு. இதில் allocate elastic IP address கிளிக் பண்ணீங்கன்னா அமேசானோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் பூல்ல இருந்து நமக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் allocate ஆகும். ஸோ இப்போ இந்த பப்ளிக் அட்ரஸ் allocate ஆயிருச்சு. allocate மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். இது EC2 இன்ஸ்டன்ஸுக்கு அசோசியேட்டடா இல்லை. இப்போ allocate பண்ணி அது அசோசியேட்டடா இல்லை அப்படின்னா இதுக்கு AWS சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இது allocate பண்ணி அசோசியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பே பண்ண வேண்டாம். இப்போ எப்படி அசோசியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இங்க மேலேயே அசோசியேட் திஸ் எலாஸ்டிக் ஐபி இருக்கு. இதை அசோசியேட் கிளிக் பண்ணிட்டு இதில் இன்ஸ்டன்ஸ்க்கு அசோசியேட் பண்ணலாம். இல்லை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எக்ஸாக்ட்லி ஒரு இன்ஸ்டன்ஸில் மல்டிபிள் எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்கான நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்லையும் அசோசியேட் பண்ணலாம். நான் இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிட்டு இதில் இன்ஸ்டன்சஸில் நம்ம லினக்ஸ் வெப் சர்வர் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் இருக்கிற ப்ரைவேட் ஐபி ஆட்டோமேட்டடாக இதில் டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ரைவேட் அட்ரஸுக்கு எனிவே ஃபார்வர்ட் ஆக போகுது, அதை சூஸ் பண்ணுறேன். இப்போ அசோசியேட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துச்சு. அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரிலீஸ் ஆகி இப்போ இந்த நியூ எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இங்கே வந்துடும். இங்கே 13.127.113.203 இருக்கு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் ஐபி இங்கே வந்துருச்சு 3.7.239.45. இது ஒரு எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறத கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இந்த எலாஸ்டிக் ஐபிக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. பட் இந்த இன்ஸ்டன்ஸ் ஒருவேளை டெர்மினேட் ஆயிருச்சு, இல்லை ஒரே இன்ஸ்டன்ஸுக்கு அடிஷ்னல் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸஸ் மேப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் இருக்கு. இப்போ இந்த நியூ எலாஸ்டிக் ஐபி ஆர் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆர் அந்த சர்வருக்கு SSH பண்ண முடியும். எனிவே இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆனாலும் இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரிலீஸ் ஆகாது. நான் பர்பஸ்ஃபுல்லி இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. பட் ஸ்டில் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படி தான் இருக்கு. பிகாஸ் இது ஒரு எலாஸ்டிக் ஐபி. ஃபைனலி கிளீனப்காக இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து இந்த எலாஸ்டிக் ஐபியை டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இந்த எலாஸ்டிக் ஐபியை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எலாஸ்டிக் ஐபி இன்ஸ்டன்ஸுக்கு அசோசியேட்டடாக இருக்கிறதுனால இதை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ டிஸ்அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி சூஸ் பண்ணிட்டு நான் டிஸ்அசோசியேட் பண்ணுறேன். நான் டிஸ்அசோசியேட் பண்ணால் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு அகைன் ஒரு நியூ பப்ளிக் ஐபி அட்ரஸ் வரும். இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ பப்ளிக் ஐபி அட்ரஸ் வரும். இப்போ இந்த எலாஸ்டிக் ஐபியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அகைன் எலாஸ்டிக் ஐபி செக்ஷனில் எலாஸ்டிக் ஐபியை சூஸ் பண்ணி ஆக்ஷனில் போயிட்டு ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் கிளிக் பண்ணுறேன். நான் இந்த டெமோக்காக கிரியேட் பண்ண இந்த லினக்ஸ் வெப் சர்வரையும் டெர்மினேட் பண்ணுறேன்.